ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேகி ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேகி ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேங்க. 2 முட்டை, தக்காளி ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸ் அரைச்சிருக்கிறேன், கேரட் ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸ் அரிஞ்சிருக்கிறேங்க, பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி இருக்குது, பச்சை மிளகா ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் நல்லா காயிட்டுங்க. காஞ்சோடனே அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். கூடவே அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மேகியை உடச்சி இதில் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே அந்த மசாலாவையும் போட்டுக்குவோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகியை லைட்டாக மட்டும் உடச்சி விட்டுறலாங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா உடச்சி விட்டுக்குவோம் மேகியை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வருது. இந்த மாதிரி எடுத்து லைட்டாக கிளறி விட்டுறலாங்க. மேகி வேகிறதுக்கு தண்ணிக்கு நல்லா சுண்டுறக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குதுங்க. எச்சா ஊற்றினோம்னா பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி ஆயிரும். அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்குங்க. லைட்டாக அடிக்கடி இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சாலும் பிடிச்சிக்குங்க. தண்ணி வற்றி அடி பிடிச்சாலும் பிடிச்சிக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க. நம்ம வதக்கி எடுத்து வச்சு அந்த பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். பெப்பர் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இதெல்லாம் 3மே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாங்க. உப்பு, முட்டையோட பெப்பர் தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்குவோம். பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லுன்னு வச்சுக்கலாங்க. தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ஃபுல்லாகவே தடவிக்கலாம். சுற்றியுமே சமையல் எண்ணெய் தடவிக்கலாங்க. கல் நல்லா காயிட்டுங்க. பார்த்திங்கன்னா கல் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சிருந்த முட்டையை இந்த தோசைக்கல்லில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கலக்கி வச்ச முட்டையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த தோசைக்கல்லில் ஆட் பண்ணிக்குவோம்.
ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா லைட்டாக அடுப்பை மட்டு பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் ஸ்லோ பண்ணி வச்சுக்குவோம் அடுப்பை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி எடுத்து வச்சிருந்த மேகியை கொஞ்சம் நம்ம இந்த ஆம்லெட் மேலே வச்சுக்கலாங்க. இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அடுப்பை ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடியில் ஆம்லெட் கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த ஆம்லெட் எடுத்து மடித்து இந்த பக்கம் போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான மேகி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.